இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நாமே தேவனுடைய ஆலயம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உள்ளது. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். குருத்தோலை ஞாயிறு முதல் ஈஸ்டர் வரை பரிசுத்த வாரம் ஹோலி வீக் என்று உலகம் முழுவதும் நினைவு கூறுகிறோம். குருத்தோலை ஞாயிறுக்கு பின் இயேசு செய்ததை பற்றி இன்று நாம் தியானிப்போம். தேவாலயத்தை பரிசுத்தமாக்குகிற இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் கூறப்பட்டுள்ளது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலும், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் வரைக்கும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களிலும், யோவான் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் வரையிலும் நாம் வாசிக்கலாம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா என்று இயேசு கேட்டது ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதியிருப்பதை குறிப்பிடுகிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு. ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவர் வாசம் செய்தார். பின் தேவாலயம் கட்டப்பட்டது. எருசலேமில் உள்ள பஸ்கா பண்டிகைக்கு உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் வருவார்கள். வந்து தங்கள் பாவத்திற்காக பாவ நிவாரண பலியாக ஆடு மாடுகளை உபயோகிப்பார்கள். ஏழைகள் புறாவை உபயோகிப்பார்கள். தூர இடத்திலிருந்து வருபவர்கள் ஆடு மாடு முதலியவற்றை கொண்டு வருவது கடினமாகையால் ஜெப வீட்டிற்கு முன்பாக அதை விற்றவர்களிடத்திலே அதை வாங்குவார்கள். அங்கு விற்பவர்கள் அதை மிகவும் அதிக விலைக்கு விற்றார்கள். ஜனங்களுடைய தேவையை தங்கள் சொந்த ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அங்கு காசுக்காரர்கள் இருந்தார்கள், மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ். இவர்கள் ஜனங்கள் கொண்டு வந்திருக்கிற பணத்தை தேவாலயத்துக்குரிய பணமாக மாற்றி தருவார்கள். ஜெபம் பண்ண வேண்டிய இடம் வியாபார ஸ்தலமாக மாறினது. ஆகவே இயேசு இதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இந்த சத்தமுள்ள இடத்திலே மக்களுக்கு ஜெபிப்பதற்கு இடமில்லை, ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. ஆகவே தேவ ஆலயத்திலிருந்த விற்கிறவர்களை இயேசு துரத்தினார். தேவாலயத்தை இயேசு சுத்திகரித்தார். தேவாலயத்திலே ஆண்டவர் பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். இன்று நம்முடைய இருதயம்தான் தேவன் தங்குகிற ஆலயம். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்ய தூண்டும் நினைவுகளின் தோற்றத்தையும் நாம் அகற்றிவிட்டு இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நாம் பரிசுத்தமாவோம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சங்கீதம் 132:14 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகையால் நம் இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வோம். சங்கீதம் 51:10 தாவீது ராஜா, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஜெபிக்கிறார். நாமும் தினமும் சுத்த இருதயத்தை நம்மிலே ஆண்டவர் சிருஷ்டிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவாலயத்தை சுத்திகரித்த பின் இயேசு அங்கு உபதேசித்தார். அங்கு ஜனங்களை சுகமாக்கினார். ஜனங்கள் எல்லோரும் இயேசுவுக்கு செவி கொடுத்து அவரை விசுவாசித்து அவரை அண்டிக் கொண்டார்கள். ஒரு நாணயத்திற்கு, அதாவது ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருப்பது போல ஆண்டவர் ஒரு பக்கம் மிகவும் அன்புள்ளவர், மற்ற பக்கம் அவர் நீதியுள்ள தேவன், பரிசுத்தத்திலே பிரியப்படுகிறவர். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நம்முடைய இருதயம் தேவனோடு ஐக்கியப்படக்கூடிய ஜெப வீடாக இருக்க நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களின்படி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே,
எங்களுடைய இருதயத்திலே நீங்க வாசம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய இருதயத்திலே இருக்கிற தேவையில்லாத சுபாவங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டு சுத்த இருதயத்தை எங்களிலே நீங்க சிருஷ்டிங்கப்பா. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய நினைவுகளின் தோற்றத்திலே பரிசுத்தம் காணப்படட்டும் அப்பா. எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய செயலிலே, எங்களுடைய பார்வையிலே நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் காணப்பட உங்க பரிசுத்த கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.